நம்ம தேவன் எப்படி காண்கிறார் அப்படிதான் நம்ம பார்க்கணுமே தவிர நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்ம எப்படி பார்க்குறாங்க, நம்மளை எவ்வளோ குறையா பார்க்குறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க தேவையில்லை. இப்போ அண்ணாள் என்ன செய்கிறா, எல்லாரும் பலி முடிஞ்சு சாப்பிட்டுட்டு படுத்துட்டாங்க. எல்லாரும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு தான் வந்திருக்கிறாங்க, சாப்பிட்டுட்டு படுத்துட்டாங்க. ஏன்னா ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கிறாங்க. பலி செலுத்திட்டு அன்னைக்கே அவங்களால பிரயாணம் பண்ண முடியாது, அடுத்த நாள் தான் பிரயாணம் பண்ணுவாங்க. அதனால சாப்பிட்டுட்டு எல்லாரும் தூங்குறாங்க. அண்ணாள் மட்டும் எழுந்து கர்த்தருடைய சமூகத்துக்கு போறா. அழுது கொண்டே சமூகத்துக்கு போய் ஆலயத்துல நின்று மனம் கசந்து அழுது கொண்டு இருக்கிறாள். அழுது கொண்டே தேவனை நோக்கி ஜெபிக்கிறாள். நீங்க இப்படிப்பட்ட மன வருத்தத்தோட இருந்தீங்கன்னு சொன்னா உங்க வருத்தத்தை எந்த மனுஷரோட கூட பகிர்ந்து கொள்ளவே கூடாது. அண்ணாளுடைய மன வருத்தம் ஒரு மனுஷரோட கூட பகிர்ந்து கொள்ளக்கூடிய மன வருத்தம் இல்லை. அதனால அவ என்ன பண்றா, எழுந்து தேவாலயத்துக்கு போயிட்டு தேவனுக்கு முன்பாக நின்று மனம் கசந்து அழுதா. இன்னைக்கும் நம்மக்கிட்டேயும் அநேக மன வருத்தங்கள் இருக்கு, வலி இருக்கு, வேதனை இருக்கு. இந்த மாதிரி சமயத்துல யாராவது ஒரு மனுஷங்கிட்ட போய் நம்ம சொல்லி அழலாமான்னு தோணும். ஆனா அது வேஸ்ட்டு. உங்க கண்ணீரை வேஸ்ட் பண்ணாதீங்க. யார் முன்னாடியும் அழுது உங்க கண்ணீரை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா அவங்களுக்கு உங்களுடைய வலியோட வேதனையோட ஆழம் என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. உங்களோட வலியை அவங்களால உணர முடியாது. அந்த வலியிலேருந்து உங்களை அவங்களால விடுவிக்க கூட முடியாது. உங்களுக்கு அவங்க ஆறுதல் வேணா சொல்லலாம், ஆனா அந்த ஆறுதல் கூட உங்க வலியை நிரந்தரமா போக்குமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா போக்காது. பாருங்க, இந்த எல்கானா கூட அவ அழுகுறத பார்க்குறான், அவளுக்கு ஆறுதல் சொல்றான். நீ ஏன் அழுவாத, சாப்பிடு, நீ ஏன் சஞ்சலப்படாத, நானே உனக்கு 10 பிள்ளைக்கு சமமா இருக்கிறேன்னு ஆறுதல் தான் சொல்றான் தான். ஆனா அந்த ஆறுதல்லாம் அவ வலியை போக்குச்சா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இல்லை. அவளுக்கு அந்த வலியை போக்குச்சுன்னு சொன்னா அவ தேவனுடைய ஆலயத்துக்கு போயிட்டு அங்கேயும் மனம் கசந்து அழுதுருக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? அந்த வார்த்தை அவளுக்கு ஆறுதலா இல்லை. எல்கானா பேசின வார்த்தைகள் அவளுக்கு ஆறுதலா இல்லை. ஏன்னா அவனுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கு, இனிமே உனக்கு பிள்ளையே பிறக்கவே வாய்ப்பில்லை, உனக்கு பிள்ளை பிறக்கவே வாய்ப்பில்லை, அதனால நான் தான் உனக்கு பிள்ளை, 10 பிள்ளையை பார்க்கலாம் உனக்கு நான் ஒரு பிள்ளை அதிகமா இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவளை ஆறுதல் படுத்த பார்க்குறான். ஆனா அது ஆறுதலான வார்த்தை இல்லை. இந்த வார்த்தைகள் அவளுக்கு இன்னும் வலியும் வேதனையும் அதிகமாக கொடுத்துருக்கும். ஆமா, நான் மலடியா இருக்கேன், என்னால் பிள்ளை பெற்றுக்க முடியாது, எனக்கு பிள்ளையே பிறக்காது அப்படின்னு சொல்லி அவளுடைய இருதயம் என்னதான் ஆகியிருக்கும், இன்னும் அதிகமா வலிதான் ஏற்பட்டிருக்கும். அதுக்கு பதிலாக அவன் இப்படி சொல்லியிருக்கலாம்ல, கவலைப்படாதம்மா, நமக்கு நிச்சயம் பிள்ளை பிறக்கும், கர்த்தர் நமக்கு நிச்சயம் பிள்ளை கொடுப்பாரு, அடுத்த வருஷம் நம்ம பலி செலுத்த வரும்போது நம்ம கூட ஒரு பிள்ளை இருக்கும் அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஆறுதல் சொல்லியிருக்கலாம். ஒரு நம்பிக்கையான வார்த்தையை அவளுக்கு கொடுத்துருக்கலாம். ஆனா அவன் அப்படி சொல்லாம வேற விதமா சொல்றான். அவளுக்கு நெகட்டிவான ஒரு ஆறுதலை சொல்லும்போது அவளுக்கு அந்த வார்த்தைகள் ஆறுதலா இல்லாததுனால அவ தேவனுடைய சன்னதியில போய் அவ அழுது கொண்டிருக்கிறாள். அவளுக்கு ஒரு நம்பிக்கையை அவனால கொடுக்க முடியல. எல்கானா மட்டும் இல்லை, வேற எந்த மனுஷனாலையும் உங்களுடைய இப்படிப்பட்ட சூழ்நிலையிலேருந்து மட்டும் இல்லை, எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலுமே உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை யாராலையும் கொடுக்க முடியாது. இது நிச்சயமா சரியாயிடும், இது இப்படி நடக்கும் அப்படி நடக்கும்னு சொல்லி யாரும் உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்க முடியாது. உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரே ஆளு கர்த்தர் மட்டும்தான். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிக்கிறேன். மலடியா இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபேக்காள் கர்ப்பம் தரித்தாள். ஈசாக்குக்கும் ரெபேக்காளுக்கும் திருமணமாகி 20 வருஷம் ஆகியும் பிள்ளை இல்லாம இருந்தது. அதனால ஈசாக்கு என்ன செஞ்சான், கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். அப்போ கர்த்தர் அந்த வேண்டுதலை கேட்டு அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். அப்புறம் அவங்க பிள்ளைகளை பெற்றுக்கொண்டார்கள். ஈசாக்கு ரெபேக்காளுக்காக கர்த்தரிடத்துல ஜெபித்தது போல எல்கானா கூட என்ன பண்ணிருக்கலாம், அண்ணாளுக்காக கர்த்தரிடத்துல ஜெபித்திருக்கலாம். அவன் என்ன சொல்லியிருக்கலாம், கவலைப்படாதம்மா, நம்ம 2 பேரும் கர்த்தர்கிட்ட ஜெபிப்போம், கர்த்தர் நிச்சயமா நம்மளுடைய ஜெபத்தை கேட்பாரு, நமக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பாரு அப்படின்னு அவளுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தையை, நம்பிக்கையான வார்த்தையை அவளுக்கு சொல்லியிருந்தா ஒருவேளை அவளுக்கு அந்த சோகம், அந்த துக்கம் ஆறி இருக்கும். ஆனா அவனுடைய வார்த்தைகள் அவளுடைய துக்கத்தை ஆற்றவில்லை. ஏன்னா அவளுடைய வலியின் ஆழத்தை எல்கானா உணரல. அதனாலதான் சொல்றேன், உங்களுடைய வலியும் வேதனையும் இன்னொருத்தவங்க உணர்வாங்க அப்படின்னு நினைச்சா அது முட்டாள்தனம். எந்த மனுஷனாலையும் உங்களுடைய வலியும் வேதனையும் தனிப்பட்ட முறையில உணரவே முடியாது. உங்களுடைய கஷ்டத்தை மனுஷர் முன்பாக காட்டாதீர்கள். அவர்களால உங்களுக்கு பரிதாபம் மட்டும்தான் செய்ய முடியும்.
உங்களுக்காக பரிதாபப்படலாம். ஐயோ பாவம் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பரிதாபப்பட முடியுமே தவிர உங்களுக்கு ஆறுதல் சொல்லவோ அந்த வேதனையிலிருந்து வெளியே கொண்டு வரவோ அவங்களால முடியாது. அன்னாளுடைய வலியும் வேதனையும் அப்படிதான் அதிகமா இருக்குது. அவர் தேவனுடைய ஆலயத்துக்கு போய் மனம் கசந்து அழுது ஜெபிக்கிறாள். உங்களுக்கு இருக்கிற இந்த கஷ்டமான சூழ்நிலையில நேரம் நம்ம எங்கதான் போகணும்? எந்த மனுஷனையும் தேடி போகக்கூடாது. கர்த்தருடைய சமூகத்தை தேடி போங்க. கர்த்தருடைய சமூகத்துல உட்கார்ந்து கர்த்தரை நோக்கி பாருங்க. கர்த்தரிடத்துல உங்க அழுகையை வைங்க. கர்த்தரிடத்துல உங்க கண்ணீரை சிந்துங்க. அது வீணா போகவே போகாது. ஒருபோதும் உங்க கண்ணீர், கர்த்தருடைய சமூகத்துல விடப்படுகிற கண்ணீர் வீணா போகவே போகாது. அவரிடத்துல நீங்க போய் அழுது உங்க குறையை சொல்லும் போது அவர் அதை பார்த்து உங்களுக்கு பதிலளிக்கிற தேவனா இருக்கிறார்.